வெல்கம் டு ஜஸ்ரிதா கிச்சன். இன்னைக்கு மட்டன் குழம்பு செய்யலாம் வாங்க. தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு மராட்டி மொக்கு, 2 ஏலக்காய் போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போயிட்டு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு மஞ்சத்தூளும் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். மட்டன் போட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் நான் 3 ஸ்பூன் போட்டினேன். உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் போட்டுக்கணும். இது கொஞ்ச நேரம் வதங்கட்டுங்க. அது வதங்குற நேரத்தில் மசாலா அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய், கசகசா 1 ஸ்பூனு, பட்டை 1 துண்டு, லவங்கம் 2, முந்திரி ஒரு 10 முந்திரி, சோம்பு 1 ஸ்பூன். இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சு அந்த தேங்காவை அதில் போட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரையும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதி வருதுங்க. இந்த டைமில் கொத்தமல்லி போட்டுன்னு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். சுவையான மட்டன் குழம்பு ரெடிங்க. உங்களுக்கு எங்கள் பார்த்து தந்துட்டு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.